السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற உயர்ந்த அழகிய திருநாமங்களுக்குள் அல் மலிக் அல் மலீக் என்ற இரண்டு பெயர்களும் இடம்பெறுகின்றன. அல் மலிக் என்ற பெயர் குர்ஆனில் 5 இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அதேபோன்று அல் மலீக் என்ற பெயர் அல் குர்ஆனிலே சூரத்துல் கமர் என்ற அத்தியாயத்தில் 54, 55வது வசனத்தை அடிப்படையாக வைத்து இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தின் வனஹர் ஃபி மக்அதி சித்கின் இந்த மலீக்கின் முக்ததிர். இப்போ இந்த 2 பெயர்களுமே அல்லாஹுக்கு முல்க் என்ற ஒரு சிஃபத் இருப்பதை நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். முல்க் என்றால் ஆட்சி அதிகாரம் என்பது நேரடியான அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முல்க் என்ற சொல் 3 விஷயங்களை உணர்த்துவதாக ஷேக் அப்துல் ரஸாக் இப்னுல் அப்பாத் ஹஃபிதஹுல்லா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதிலே முதலாவதாக அல் மலிக் என்ற இந்த பெயருக்குள் இருக்கக்கூடிய அர்த்தம், முதலாவதாக அல்லாஹுக்கு முல்க் என்ற ஒரு சிஃபத் இருக்கிறது. முல்க் என்றால் அதிகாரம் என்பது. அதிகாரம் என்று சொன்னால் பலம், கண்ணியம், சக்தி, பூரணமான அறிவு, எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய தன்மை, எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல், அன்பு, இரக்கம், பூமியில் உள்ளவை வானத்தில் உள்ளவை எல்லாவற்றையுமே நிர்வகிக்கிற அந்த தன்மையைத்தான் முல்க் என்பது குறிக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டு, அதற்கு ஆதாரமாக சூரத்து ஆல இம்ரான் 189வது வசனத்தையும், சூரத்துல் ஃபுர்கான் 26வது வசனத்தையும், சூரத்து காஃபிர் 16வது வசனத்தையும் குறிப்பிடுகிறார்கள். இந்த வசனங்களில் இந்த செய்திகள் சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். இந்த மலிக் என்கிற பெயர் உள்ளடக்குகிற 2வது அம்சம் என்னவென்றால், அல்லாஹ் மலிக்காக இருக்கும்போது அவனுடைய படைப்புகள் அனைத்தும் அவனுக்கு அடிமைகள். அல்லாஹ் மலிக் அல்லது மலீக் என்ற நிலையில் அவன் இருக்கும்போது அவனுடைய படைப்புகள் அனைத்துமே மலக்குகளாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவை அனைத்துமே அல்லாஹுடைய அடிமைகள் என்பதை இந்த மலிக் என்கிற பெயர் உணர்ச்சி நிற்கிறது. 3வதாக இந்த பிரபஞ்சத்தை அவன் விரும்பியபடி நிர்வகிக்கின்ற ஆற்றலும் வல்லமையும் உள்ளவன் என்பதை இந்த மலிக் என்கிற வார்த்தை உணர்த்துவதாக ஷேக் அப்துல் ரஸாக் ஹஃபிதஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவது இங்கே நோக்கத்தக்க ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது, முல்க் என்பது ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்குரியது என்று சொல்லும்போது அது கொடுப்பது, தடுப்பது, கண்ணியப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, கூலி கொடுப்பது, தண்டனை கொடுப்பது, கோபிப்பது, பொருந்திக் கொள்வது, விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துவது, விரும்பியவர்களை இழிவுபடுத்துவது போன்ற அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி சூரத்து ஆல இம்ரானுடைய 26, 27வது வசனங்களை இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லா அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா அல் மலிக் அல் மலீக் என்றால் அந்த முல்க் அல் மலிக் அல் மலீக் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பெயர்களும் உள்ளடக்கி இருக்கிற முல்க் என்ற சிஃபத் ஒருவனிடம் இருக்கும்போது தான் அவன் வணங்குவதற்கு தகுதியானவனாக கருதப்படுவான். அந்த பூரணத்துவமான முல்க் இல்லாத ஒருவன் வணக்கங்கள் எதற்கும் சக்தி பெற மாட்டான். இதை அல்லாஹு தஆலா சூரத்து ஃபாத்திரிலே 13, 14 வசனங்களிலே சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அதில் அல்லாஹு தஆலா ஷிர்க்கு இணை வைக்கப்படக்கூடியவர்களை பற்றி சொல்லும்போது, வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு வணங்குகிறீர்களே அப்படிப்பட்டவர்கள் ஒரு கடுகளவு கூட சக்தி பெற மாட்டார்கள். ஒரு குறைந்த அளவு கூட அவர்களுக்கு எந்த முல்கும் எந்த அதிகாரமும் இல்லை. எனவே எந்த அதிகாரமும் இல்லாத ஒருவர் நிச்சயமாக வணங்கி வழிபட தகுதியானவராக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் அல் மலிக் அல் மலீக் என்று நாம் படிக்கிற போது நிச்சயமாக அவன்தான் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரன் என்ற உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். நாம் அல்லாஹுடைய அடிமைகள் என்கிற அந்த உணர்வு வர வேண்டும். வந்தால் அல்லாஹுவை பற்றிய கண்ணியம் நம்மிடத்தில் வரும்.
நம்மிடத்திலே இயல்பாகவே பணிவு வரும். அப்போது அல்லாஹுவை சரியான முறையில் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவனுக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடியவர்களாகவும் ஏனைய மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாற முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான நிலையை நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.